Welcome students, this is a ninth standard physics. In the first class we discussed about SI unit system, and then in the previous and also we discussed about before the 1960 worldwide they are using many unit system like FES and CGS and MKS system, and after the second world war they are decided to use an particular unit system. They are adapting an SI system, and then now we are going to discussing about rules and convention for writing the SI units and their symbols. So first point, ஒரு ஒரு யூனிட்டை எழுதும்போது அதில் பின்பற்றக்கூடிய விதிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதே போல் சிம்பிளை எழுதும்போது அதில் என்ன எப்படி எழுதணும், சிம்பிளில் வந்து கேப்ஸில் எழுதணுமா ஸ்மால் எழுதணுமா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த யூனிட் நேம்ட் after the scientist are not written with a capital initial letter. Example, Newton, Henry, Ampere and Watt. அதாவது ஒரு யூனிட் நேம் எழுதும்போது அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேப்ஸில் இருக்கக்கூடாது. அது ஒரு சயின்டிஸ்ட் நேமாக இருந்தால் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நியூட்டன், ஸோ இட் இஸ் த நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட். ஸோ அது யூனிட்டாக எழுதும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்மாலில் தான் எழுதணும். ஹென்ரி, இட் இஸ் த நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட், அண்ட் ஆல்சோ ஆம்பியர் it is also a name of the scientist. So next point, the symbol of the units named after the scientist should be written by the initial capital letter. Example, N for Newton and H for Henry and A for Ampere and W for Watt. அதாவது ஒரு சிம்பிளாக எழுதணும். அது ஒரு சயின்டிஸ்ட் நேமாக இருக்கும்போது அதுலேருந்து சிம்பிள் எழுதணும்னா அதனுடைய சிம்பிளை வந்து எப்போவுமே கேப்ஸில் தான் எழுதணும். பார்த்திங்கன்னா நியூட்டன் என்பது ஒரு சயின்டிஸ்டினுடைய நேம். ஸோ அதை நம்ம சிம்பிளாக எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுக்கும்போது அது கேப்ஸில் எழுதணும். ஸோ கேப்ஸில் என்னன்னு எழுதணும். தேர்ட் பாயிண்ட், ஸ்மால் லெட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் சிம்பிள் ஃபார் யூனிட்ஸ் நாட் டிரைவ்ட் ஃப்ரம் எ ப்ராப்பர் நவுன். அதே வந்து ஒரு ப்ராப்பர் நவுன் இல்லாத ஒரு யூனிட் சிஸ்டத்துலேருந்து நம்ம சிம்பிளை எடுக்கும்பொழுது அது ஸ்மாலில் தான் இருக்கணும். உதாரணத்துக்கு எம் ஃபார் மீட்டர். ஸோ மீட்டர் என்பது யாருடைய நேமும் கிடையாது, எந்த ஒரு சயின்டிஸ்ட் நேமும் கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம சிம்பிளை எழுதும்போது ஸ்மால் லெட்டரில் எழுதிக்கிறோம். ஸோ ஸ்மால் எம் வந்து நம்ம மீட்டருக்கு எடுத்துக்கிறோம். அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட், no full stop or other punctuation mark should be used within or at the end of the symbols. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த சிம்பிள், எக்ஸாம்பிள் 50 மீட்டர் அண்ட் நாட் ஆஸ் 50 மீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா 50 அடுத்தது எம்னு எழுதியிருக்கோம், அங்கே வந்து ஃபுல் ஸ்டாப் கிடையாது. ஸோ ஆனால் அடுத்தது பார்த்திங்கன்னா 50 மீட்டருக்கு அடுத்தது ஃபுல் ஸ்டாப் இருக்குது. ஸோ ஃபுல் ஸ்டாப் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. And then fifth point, the symbol of the units are not expressed in plural form. Example, 10 kilogram not as 10 kilograms. ஸோ ஒரு நம்ம அளவு அளக்கிற போது 10 கிலோகிராம் தான் எழுதணுமே தவிர அதை வந்து ஃப்ளூரல் ஃபார்மில் 10 kilograms எழுதக்கூடாது. And then sixth point, when temperature is expressed in Kelvin, the degree sign is omitted. Example, 283 Kelvin not as 283 degree Kelvin. ஒரு டெம்பரேச்சரை நம்ம கெல்வினில் மெஷர் பண்ணும்போது அங்கே டிகிரி சைன் குறிப்பிடக்கூடாது. அதுதான் வந்து சொல்கிறாங்க 283 கெல்வின் தான் எழுதணுமே தவிர டிகிரி சைன் எழுதக்கூடாது. If expressed in Celsius scale, the degree sign should be included. எக்ஸாம்பிள் 100 டிகிரி செல்சியஸ். அதே வந்து செல்சியஸில் நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம டிகிரி சைன் நம்ம குறிப்பிடணும். அதே போல் நாட் ஆஸ் 100 செல்சியஸ், அங்கே வந்து டிகிரி இல்லாமல் செல்சியஸில் எழுதக்கூடாது. அதே போல் ஃபேரட்டில் குறிப்பிடும் பொழுது 108 டிகிரி ஃபேரட்னு எழுதணுமே தவிர 108 ஃபேரட்னு எழுதக்கூடாது. ஸோ நம்ம செல்சியஸ்லேயும் ஃபேரனைட்லேயும் எழுதும்போது டிகிரி சைன் இடணும், கெல்வினில் எழுதும்பொழுது டிகிரி சைன் எழுதக்கூடாது. And then seventh point, use of solidus is recommended for indicating a division of one unit symbol by another unit symbol. Not more than one solidus is used. ஸோ ஒரு யூனிட் சிம்பிளுக்கும் இன்னொரு யூனிட் சிம்பிளும் நம்ம குறிப்பிடும் பொழுது அங்கே வந்து ஒரு ஸ்லைடு யூஸ் பண்ணலாம் அல்லது ஒன் சாலிடஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட சிம்பிள் வரும்பொழுது அந்த இடத்துல சாலிடஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, நாட் மோர் தென் ஒன் சாலிடஸ் இஸ் யூஸ்ட். எக்ஸாம்பிள், மீட்டர் பர் செகண்ட்.
which has written like that meter per second. ms minus 1 எழுதலாம் அல்லது m per second எழுதலாம். சப்போஸ் ஜூல் per kelvin per mole. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூல் கெல்வின் -1 மோல் -1 தான் எழுதணுமே தவிர ஜூல் per kelvin per மோல்னு எழுதக்கூடாது. இதுதான். அண்ட் தென் 8th பாயிண்ட், த நம்பர் அண்ட் யூனிட் ஷுட் பி செப்பரேட்டட் பை எ ஸ்பேஸ். நம்பருக்கும் யூனிட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை விடணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ 15 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 நாட் ஆஸ் 15 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இடைவெளி, ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், செகண்டில் இருக்கிறது நம்பருக்கும் அந்த யூனிட்டுக்கும் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் இல்லாமல் எழுதக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் வந்து இருக்கணும். அந்த 9th பாயிண்ட், அக்செப்டட் சிம்பிள்ஸ் அலோன் ஷுட் பி யூஸ்ட். எக்ஸாம்பிள், ஆம்பியர் ஷுட் நாட் பி ரிட்டன் ஆஸ் ஆம்ப். ஸோ அக்செப்டட் சிம்பிள் மட்டும் தான் எழுதணும். ஆம்பியர்னு எழுதும்போது அது ஃபுல் ஃபார்மாக எழுதிடணும். யூனிட்னு எழுதும்போது AMPHERE ஃபுல் ஃபார்ம் எழுதணும். அதை போய்ட்டு நம்ம AMPன்னு மட்டும் எழுதக்கூடாது. ஸோ அக்செப்டட் சிம்பிள் மட்டும் தான் நம்ம எழுதணும். அதே போல் செகண்ட் ஷுட் நாட் பி ரிட்டன் ஆஸ் SEC. செகண்டை வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மில் SECன்னு எழுதக்கூடாது. ஒன்று சிம்பிளாக எழுதுனா வெறும் Sன்னு மட்டும் எழுதணும், அல்லது யூனிட் ஃபுல்லாக எழுதுனா ஃபுல்லாக SECOND அப்படி ஃபுல்லாக எழுதணும். And then 10th point, the numerical value of the physical quantity should be written in scientific form. Example, the density of mercury should be written as 1.36 into 10 power 4 kilogram meter minus 3, not as 13,600 kilogram meter minus 3. அதாவது ஒரு வேல்யூ, ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை வந்து எல்லாமே சயின்டிஃபிக் ஃபார்மில் தான் எழுதணும். உதாரணத்துக்கு பாதரசத்தினுடைய அடர்த்தி பார்த்திங்கன்னா 13,600 கிலோகிராம் மீட்டர் கியூப் மைனஸ் கியூப்னுக்குது. அதை நம்ம அப்படி எழுதாமல் 1.36 in 10 power 4 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3ன்னு தான் எழுதணும். ஸோ சயின்டிஃபிக் ஃபார்மில் தான் எழுதணும். தீஸ் ஆர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் while writing the SI unit system. So now we are going to discussing about Vernier Caliper and screw gauge. நம்ம முந்தின கிளாஸில் பார்த்தீங்கன்னா லார்ஜர் டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ how to measure the larger distance and what are the unit system which is used to measure the larger unit system. Now we are going to discussing about Vernier Caliper. So in our daily life we use meter scale for measuring the length and they are calibrated in centimeter and millimeter. ஸோ நார்மல் ஸ்கேலை நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சென்டிமீட்டர்லேயும் மில்லிமீட்டர்லேயும் குறிப்பிட்டிருக்கோம். ஸோ ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம குறைந்தபட்சம் எவ்வளோ அளவு அளக்கலாம்னா 1 millimeter அளக்கலாம். அதாவது யூஸ்வலி த லீஸ் கவுண்ட் ஆஃப் த ஸ்கேல் இஸ் 1 millimeter. அதே போல் வெர்னியர் ஸ்கேலினுடைய லீஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 0.1 millimeter. அதே போல் ஸ்க்ரூ காஜினுடைய லீஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 0.01 millimeter. Now வெர்னியர் கேலிப்பரை பற்றி பார்த்தோம். நம்ம வெர்னியர் கேலிப்பருடைய லீஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 0.1 millimeterன்னு பார்த்தோம். Before we are going to discussing about description of Vernier Caliper, we are going to discussing about application of Vernier Caliper. In this various field Vernier Caliper are used. Example, it is used in science lab and medical purposes and steel industry and aerospace and then educational sector. So science labல இது என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். So it is used for studying the expansion of material due to the differing temperature in order to find out their properties. அதாவது வெப்பத்தினால் விரிவடையக்கூடிய பொருளினுடைய பண்புகளை பற்றி படிக்கிறதுக்கு பொருள்களை படிக்கிறது, அதாவது எவ்வளவு வெப்பத்தினால் விரிவடைதல் இல்லையா, ஸோ எவ்வளவு அந்த பொருள் விரிவடைந்துள்ளது அதன் மூலமாக அதனுடைய பண்புகளை படிக்கலாம். ஸோ அந்த எவ்வளவு விரிவடைந்துள்ளது என்பதை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு வெர்னியர் கேலிப்பர் யூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு நம்ம ரயில்வே ட்ராக் எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அந்த ரயில்வே ட்ராக்கில் பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா during the summer season the track will be expanded and then during the winter season the railway iron rod will be shrink. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அது விரிவடையவும் செய்யும், குளிர்காலத்தில் சுருங்கவும் செய்யும். ஸோ அது போன்ற பொருள்களுடைய பண்புகளை பண்புகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த
எவ்வளவு நீட்சி அடைந்துள்ளது என்பதை நமக்கு தெரியணும். ஸோ எவ்வளவு நீட்சி அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு இந்த வெர்னியர் கேலிப்பர் யூஸ் ஆகுது. அடுத்தது மெடிக்கல் பர்பஸஸ். மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரி டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் டிவைஸ் எக்ஸ்டென்சிவ்லி. Accuracy and precision matters here as every instrument is highly sensitive. எக்ஸாம்பிள் ஃபோர்சப்ஸ். மெடிக்கல் ஃபீல்டு அதாவது சர்ஜிக்கல் ஃபீல்டில் வந்து ரொம்பவே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதை வந்து சார்ந்துள்ளதுன்னு சொல்லலாம். அக்குரசி அண்ட் ப்ரிசிஷன் மேட்டர்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உதாரணத்துக்கு ஃபோர்சப்ஸ்னால் இங்கே இடுக்கின்னு அர்த்தம். ஸோ இந்த இடுக்கி அவங்க எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபன்லி இட் இஸ் யூஸ் ஃபார் ஹோல்டிங் ஆர் ரிமூவிங் த tissues and also tweezing and clamping and applying the pressure on the tissues. ஒரு tissuesஸை வந்து பிடிப்பதற்கும் அல்லது ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபோர்சப்ஸ் யூஸ் ஆகுது. இந்த ஃபோர்சப்ஸ்னால் இடுக்கின்னு சொன்ன முன்னவே அந்த இடுக்கினுடைய இரு முனைகளும் வந்து சம அளவில் இருக்கும். ஒன்று நீட்டாகவும் ஒன்று குட்டையாகவும் இருக்கும்போது நம்ம tissues it will be damage our tissues or it will be created more trouble in our body or more problem in our body while the surgical. ஸோ இதன் காரணமாக அதனுடைய இடுக்கினுடைய இரு நீளமும் அல்லது அதனுடைய திக்னஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த வெர்னியர் கேலிப்பர் யூஸ் ஆகுது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் என்ன யூஸ் ஆகுது? ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் என்ன? இட் இஸ் யூஸ் டு மெஷர் த வித் அண்டு even height of the various object. It helps in measuring holes and width of the pipes and circumference of the metal beads. ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் பைப்னுடைய அதனுடைய வித் எவ்வளோ, அகலம் எவ்வளோ இருக்குது, அதனுடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குது, அதனுடைய ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா அதனுடைய சுற்றளவு எவ்வளோ இருக்குது அதனுடைய, ஸோ அதை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும் பை யூஸிங் த வெர்னியர் கேலிப்பர். ஸோ இப்போ பைப் எடுத்துக்கிறோம், அதனுடைய வித் எவ்வளோ இருக்குது, அதனுடைய ஆழம் எவ்வளோ இருக்குது, அது இரண்டு முனைகளுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு வெர்னியர் கேலிப்பர் யூஸ் ஆகுது. அண்ட் தென் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர். ஸ்மாலஸ்ட் லென்த் விச் கேன் பி மெஷர்ட் by using meter scale is called least count. Usually the least count of the scale is 1 millimeter. This is the diagram of the Vernier Caliper. It contains inside jaws and outside jaws and main scale and Vernier scale, and also at the end of the main scale it contains a small thin bar. This is the diagram of Vernier Caliper. So the Vernier Caliper, the upper jaws are used to measure the inner dimension of the object, and then lower jaws are used to measure the external dimension of the object. So upper jaws இருக்குது, lower jaws இருக்குது. அதே போல் and then right side of the from the right side of the main scale there is an jaws are called fixed jaws, and then other jaws are called movable jaws. ஸோ அப்பர் ஜாஸ் பார்த்தோம், அடுத்தது லோயர் ஜாஸ் பார்த்தோம். அதே போல் the main scale, at the end of the main scale it contains thin bar attached to the right side of the Vernier scale used to measure the depth of the hollow object. அது thin bar எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு hollow ஆப்ஜெக்ட்னுடைய அதனுடைய ஆழத்தை அளவிடுவதற்கு இந்த thin bar யூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு ஒரு பால் எடுத்துக்கிறேங்க, அதனுடைய பால்னுடைய அவுட்டர் டைமென்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த லோயர் ஜாஸ் யூஸ் ஆகுது. அதே போல் அப்பர் ஜாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எம்டி பீக்கர் எடுத்துக்கிறோம், அந்த எம்டி பீக்கர்னுடைய டெப்த் அதில் எம்டி பீக்கர்னுடைய இன்சைடில் எவ்வளோ அளவு இருக்குது அதை மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அப்பர் ஜாஸ் வந்து யூஸ் ஆகுது. அதே போல் இந்த தின் பார் வந்து அந்த எம்டி பீக்கர்னுடைய டெப்த் எவ்வளோ இருக்குது அதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த தின் பார். And then now we are going to discussing about least count of the Vernier Caliper. So value of one smallest main scale division divided by total number of Vernier scale division. So main scale division உடைய smallest வேல்யூவும் அதே போல் வெர்னியர் ஸ்கேலில் எத்தனை டிவிஷன் இருக்குது டோட்டலாக அதையும் டிவைட் பண்ண நமக்கு கிடைக்கிறது தான் லீஸ்ட் கவுண்ட். த மெயின் ஸ்கேல் டிவிஷன் வில் பி இன் சென்டிமீட்டர், ஃபர்தர் டிவைடட் இன்டு millimeter. The value of the smallest main scale division is 1 millimeter. In the Vernier scale there will be a 10 divisions.
So least count 1 millimeter divided by 10, which is equal to 0.1 millimeter. It is also right like that, 0.01 centimeter. In this Vernier caliper, there are there are two types of error will be occur. First, we are going to discussing. There are three kinds of error, like zero error, and then positive zero error, and then negative zero error. ஸோ இதில் மூணு வகையான எரரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒன்று ஜீரோ எரர், இன்னொன்று வந்து பாசிட்டிவ் ஜீரோ எரர், இன்னொன்று வந்து நெகட்டிவ் ஜீரோ எரர். ஸோ ஜீரோ எரர்னால் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஜீரோ எரர்னால் ஒன்றும் இல்லை, த ஜீரோ ஆஃப் த மெயின் ஸ்கேல் division which is coincide with the zero of the Vernier scale division, then it is called there is no zero error. If it is not coincide with together, then it will be a positive zero error or it will be a negative zero error. ஸோ பாசிட்டிவ் ஜீரோ எரரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஜீரோ எரர்னால் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்கேலினுடைய ஜீரோவும் வெர்னியர் ஸ்கேலினுடைய ஜீரோவும் வந்து கோஇன்சிடென்ட் ஆச்சுன்னா அது வந்து தெர் இஸ் நோ ஜீரோ எரர். ஸோ கோஇன்சிடென்ட் ஆகலைனா அது தேர் வில் பி அன் பாசிட்டிவ் ஜீரோ எரர் ஆர் தேர் வில் பி அ நெகட்டிவ் ஜீரோ எரர். ஸோ பாசிட்டிவ் ஜீரோ எரர்னா என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு யூ ரெக்டிஃபை தீஸ் எரர், ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹியர் யூ கேன் சி திஸ் டயக்ராம். அண்ட் தென் மேலே இருக்கக்கூடிய ஜீரோ வந்து மெயின் ஸ்கேல் ஜீரோ, அண்ட் தென் கீழே இருக்கக்கூடிய ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா வெர்னியர் ஸ்கேல். ஸோ வெர்னியர் ஸ்கேலில் பார்த்திங்கன்னா 10 டிவிஷன்ஸ் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா த ஜீரோ ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் இஸ் ஷிஃப்டட் ரைட் டு த ஜீரோ ஆஃப் த மெயின் ஸ்கேல். ஸோ தென் இட் இஸ் கால்ட் பாசிட்டிவ் ஜீரோ எரர். In order to rectify this error, you have to find out the coincidence lines or Vernier scale coinciding with any of the main scale division. ஸோ இங்கே இந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணணும்னா எந்த வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் மெயின் ஸ்கேலோட கோஇன்சிடென்ட் ஆகிருக்குதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா 5th Vernier division is coinciding with the main scale division. So the positive zero error so equal to plus pi into least count. LC na inga least count. So எப்படி எரரை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா plus pi into 0.01. So finally it is right like that 0.05 centimeter. And then correction பார்த்தீங்கன்னா அதை நெகட்டிவில் எடுத்துக்கிட்டோம். ஸோ பாசிட்டிவ் ஜீரோ எரர்னா அதனுடைய கரெக்ஷனை நம்ம எப்போவுமே நெகட்டிவில் தான் எடுத்துக்கிட்டோம். ஃபைனலாக இட் இஸ் ரிட்டன் லைக் தட் minus 0.05 centimeter. Next we will discuss about negative zero error. So now we are going to discussing about negative zero error. Now you can see that zero of the Vernier scale is shifted to the left of the zero of the main scale, so that obtained reading will be less than the actual reading. To correct this error, we should first find which Vernier division is coinciding with any of the main scale division. So first இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேலினுடைய ஜீரோ பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஜீரோவுக்கு இடதுபுறமாக தள்ளியுள்ளது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால் நெகட்டிவ் ஜீரோ எரர். ஸோ இன் ஆர்டர் டு ரெக்டிஃபை திஸ் எரர், ஸோ விச் டிவிஷன் கோஇன்சைட் வித் த மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஸோ வெர்னியர் ஸ்கேலினுடைய எந்த டிவிஷன் மெயின் ஸ்கேலோட ஒன்றி போயிருக்கிறது அதை நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இன் ஆர்டர் டு மெஷர் த நெகட்டிவ் எரர், to find the negative error, we can count the backward. So actually the fourth line of the Vernier scale division which is coincide with the main scale division, இங்கே நாலாவது லைன், அதாவது நெகட்டிவ் எரர் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம 10லேருந்து தான் கவுண்ட் பண்ணோம், பேக்லேருந்து தான் கவுண்ட் பண்ணோம். ஸோ அதுலேருந்து கவுண்ட் பண்ணும்போது ஸோ ஃபோர்த் லைன் வந்து நமக்கு மெயின் ஸ்கேலோட கோஇன்சைட் ஆயிருக்கு. ஸோ நெகட்டிவ் எரர்ன்றதுனால ஸோ -4 இன்ட்டு 0.01 எடுத்துருக்குறோம். ஸோ புரியுதுங்களா? ஸோ நெகட்டிவ் ஜீரோ எரர் மெஷர் பண்ணும்போது எப்போவுமே பேக்வேர்ட்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் பாசிட்டிவ் ஜீரோ எரருக்கு ஃப்ரண்ட்லேருந்து கவுண்ட் பண்ணோம். நெகட்டிவ் ஜீரோ எரருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 10லேருந்து தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ 10லேருந்து கவுண்ட் பண்ணும்போது ஃபோர்த் லைன் வந்து வெர்னியர் ஸ்கேலினுடைய ஃபோர்த் லைன் வந்து மெயின் ஸ்கேலினுடைய டிவிஷனோட ஒன்றி போயுள்ளது. ஸோ அப்போ ஃபோர்த் லைன் நம்ம எடுத்துக்கணும் -4 இன்ட்டு 0.01 எடுத்துக்கிறோம். அந்த ஃபைனலி இட் இஸ் டேக்கன் ஆஸ் அன் +0.04 centimeter. ஸோ
பாசிட்டிவ் ஜீரோ எரரை வந்து நம்ம கரெக்ஷனில் எடுக்கும்போது மைனஸில் எடுத்துக்கிறோம். அதே போல் நெகட்டிவ் ஜீரோ எரரை கரெக்ஷனில் எடுத்துக்கும் போது நம்ம ப்ளஸில் எடுத்துக்கிட்டோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதாவது ஒரு 10 மார்க் ஹோம்ஒர்க்கு உங்களுக்கு, அதாவது ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன் ஃபார் ரைட்டிங் த எஸ்ஐ யூனிட்ஸ் அண்ட் த சிம்பிள்ஸ். இது வந்து 10 மார்க் கொஸ்டின், அதாவது 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் எல்லா பாயிண்ட்டும் படித்து எழுதி பார்த்து அதை வந்து வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். தட் இஸ் அன் ஹோம்ஒர்க் ஃபார் யூ. அண்ட் ஆல்சோ வெர்னியர் கேலிப்பரை பற்றி படிச்சுட்டு வாங்க. வெர்னியர் கேலிப்பரினுடைய லீஸ் கவுன் வந்து அது வந்து உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின். ஸோ அதையும் படிச்சுட்டு வாங்க. தீஸ் ஆர் த ஹோம்ஒர்க் ஃபார் யூ. தேங்க்யூ.